இது ஷாம் வானொலி, ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. திருவண்ணாமலையிலிருந்து ஷாம் எஃப்எம். இன்றும் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. தமிழ் என்னும் சொல்லை அழகுதான் தினமும் அந்த அழகை சூடிக்கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சுக்காரர்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். நீங்க இருக்கிறது ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. நேர் வைப்பு தெரியாத 1 நாளாச்சு. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த புதுமையான நிகழ்ச்சி படம் பேஸ். நம்ம நிகழ்ச்சியில வாரம் ஒரு படத்தை மையமா வைத்து பேசிட்டு இருக்கோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு சிட்டி திரைப்படத்தை பத்தி பேச போறோம். வாங்க சங்கீத் பேசலாம். வணக்கம் ருத்ரா. தமிழ் பேசும் நல்லா உள்ளங்க நினைக்கிறோம். இந்த மதிய நேரத்துல கண்டிக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஷாம் எஃப்எம்க்கு நன்றி. இந்த மாதிரி நேரத்துல நம்ம வாரம் வாரம் ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த மாதிரி படங்களை பத்தி பேச போறோம். நீங்க சொல்லுங்க ருத்ரா. சங்கீத், ஏன்னா வாரம் வாரம் ஒவ்வொரு படத்திற்கு தாக்கத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் நம்ம சிட்டி திரைப்படத்தை பேச போறோம். இதை பத்தி உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு? இந்த படத்தை பத்தி பேச போறோம் சொல்லுங்க. கண்டிப்பா ருத்ரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நெடிய நாட்கள் கடந்துதான் இந்த படம் நம்ம வெளியவே வந்தது. அது சந்தித்த பிரச்சனைகள், அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்களம் உருவான விதம், நம்ம சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ரொம்ப தீவிரமா பேசுற ஒரு படம்னு நான் திருச்சி சொல்லுவேன். கண்டிப்பா அந்த படத்தை பத்தி பேசலாம், நம்மளும் சந்தோஷப்படணும். தெரியாதவங்களும் கண்டிப்பா அந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றேன். சங்கீத், ஏன்னா ராஜ்முருகன் அவரோட அருமையான ஒரு படைப்புல இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு தூணாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவரோட ராஜ்முருகன் அவருடைய இதுவாக இருந்தாலும் கதைக்களமாக இருந்தாலும் கூடவே சேர்ந்து இசை மிகப்பெரிய தூணாக இருந்து சந்தோஷ் நாராயண் இசை அமைச்சிருப்பாரு. இந்த இசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கிற சந்தோஷ் நாராயண் அவர்களோட இசை இந்த படத்துல ரொம்ப முக்கியம். அவர் பாடல்களும் சேர்ந்து பாடியிருப்பாரு. அழகான பாடல் வரிகளும், அழகான எழுத்தும், அழகான கதை அமைப்பும், அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட எடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்த நம்ம முழுசா தெரியாம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை முழுசா உள்வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேச முடியும்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப தீவிரமா பேசுறதுல இந்த குழுவுக்கு ரொம்ப பாராட்டுகள், நன்றிகள் எல்லாத்தையும் சொல்லணும். ஒவ்வொரு பிரச்சனைகள், சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு சர்ச்சைகளை பார்த்தா நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நம்மளால ஒரு 100% சொல்ல முடியாது. இருந்தாலும் பல சர்ச்சைகளையும் தாண்டி இந்த படம் சொல்ல வந்த கருத்தை முக்கியமாக 100% ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல யார் டைரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ருத்ரா, ராஜமுருகன் அவர்கள் இதற்கு முன்னைய படம் ஜோக்கர் படம், அந்த படத்தை பார்த்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள் பார்த்து அதுக்கு குரல் கொடுக்கிற ஆட்களை நம்ம எப்படி மனப்பான்மையில பாக்குறோம், அவங்களை எப்படி நினைக்கிறோம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள சுத்தி உண்டாகுது, அவங்களை எப்படி மற்ற அமைப்புகள்லாம் எப்படி ஒதுக்குறாங்க, ஆதிக்க வர்க்கத்தினர் எப்படி அவங்க மேல தாக்குதலை நடத்துறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாவும் டீப்பாவும் சொல்லியிருப்பாரு. குக்குலயும் அழகா தேவையான விஷயங்களை அந்த மாறுபட்ட கதை பாத்திரங்கள்ட்ட உருவாக்குறதுல ராஜமுருகன் சார் ரொம்ப தீவிரமாவும் கில்லாடி அப்படின்ற மாதிரின்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான அந்த எவ்வளவு உணர்வு பூர்வமா இந்த சமூகத்தின் மேல அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன் செஞ்சிருப்பாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக செஞ்சுட்டு, ஏன்னா அவருடைய படங்கள்ல அரசியல் மிகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டுக்கு தேவை ஒரு அரசியல் தான். அரசியல் பேசாத எந்த ஒரு கதைக்களமும் இருக்காது. அதே போலதான் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாடோடி படத்திற்கான சமர்ப்பணம். இந்த சமர்ப்பணத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ருத்ரா, ஒரு விஷயத்த நம்ம இப்ப நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இப்ப நம்ம ஒரு காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கும் ஒரு கதைக்கெல்லாம் அவர் உருவாக்குனதான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இது வரைக்கும் யாரும் ஜாதி மதம் அப்படின்ற பிரச்சனைகள் எவ்வளவு தீவிரமா இருக்கு, அதை பத்தி எந்த மாதிரியான ஆட்கள் பேசுறாங்க, அவங்க எவ்வளவு டீப்பா பேசுறாங்கன்ற விஷயத்த இந்த படம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கோம். அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக சங்கீத், ஏன்னா ஒவ்வொரு நிறைய விஷயங்களை யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம படத்திற்கு ஒரு கதைக்களம் எடுத்தா நிறைய பேர் பார்ப்பாங்களா, ஏற்பட்ட சர்ச்சைகள் ஆகும். நிறைய படம் ரிலீஸ் ஆகுறதுக்கே ரொம்ப தடைகள் ஏற்படும். இவ்வளவு தடைகள் எல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளவு ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய வெற்றியும் கொடுத்திருக்கு. இந்த வெற்றிக்கு காரணம் நிச்சயமாக அவருடைய கதைக்களத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு அசோசியேட்டிவ் டைரக்டர், சிட்டி திரைப்படத்தின் அசோசியேட்டிவ் டைரக்டருக்கு இணை இயக்குநராக இருக்கு எழிலரசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தாரு. அவர்களுக்கும் எங்களுடைய பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க சொல்லுங்க சங்கீத். கண்டிப்பா ருத்ரா, நன்றி. எழி அவர்களுக்கு நன்றிங்க. அது மட்டும் இல்லாம ருத்ரா, இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ரிவ்யூவும் இல்ல, இந்த
கதையை பத்தின தெளிவான புரிதெல்லாம் மக்களுக்கு உண்டாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த படத்தை பத்தி எவ்வளவு தீவிரமா பேசணும், இந்த படம் எவ்வளவு கொண்டாட வேண்டிய படம்ன்றத நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றதான் உண்மை. நம்ம எவ்வளவு தீவிரமா இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகளையும் மத பிரச்சனைகளையும் வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லாம பொது வழிகளுக்கு அது கொண்டு வரப்ப எவ்வளவு பாதிப்பு உண்டாக்குது, அது இந்த சமூகத்தை எவ்வளவு பாதிப்பானது, ஒரே மதம் ஒரே கொள்கை ஒரே நாடு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு எவ்வளவு டீப்பா பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாகவும் நுணுக்கமாகவும் ஆராய்ச்சி இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சங்கீதனா வந்து நம்ம ஒரு விஷயத்துல பெருமையாக சொல்லலாம். அதாவது இந்தியன் அப்படின்றத ஒரு விஷயத்துல நம்ம பெருமையாக சொல்லலாம். அதாவது வேற்றுமையில நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக பெருமையாக சொல்லலாம். ஆனாலும் வந்து அந்த பெருமைக்காக நம்ம இருக்கப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா வேற்றுமைகள் இப்போ நமக்குள்ள இருந்தாலும் அந்த வேற்றுமைகள் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் நம்ம மேலும் மேலும் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஜாதி ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், மத ரீதியான பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் நமக்கு மேற்கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைகளை அந்த திரைப்படத்துல அழகாவே காட்டியிருப்பாரு. நம்ம தொடர்ந்து பேசணும். அதுக்கு முன்னாடி நாடோடி அவர்களுக்கு சமர்ப்பணமாக இருந்த தேசாந்திரி அப்படின்ற இந்த பாடல் கேட்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க இருக்கிறது ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி, திருவண்ணாமலை ஸ்டேடியம். நேரமைப்பு செய்யாத 1:14 நேரத்துல நீங்க இருக்கிற இந்த புதுமையான நிகழ்ச்சி படம் பேசும். நம்ம நிகழ்ச்சியில வாரம் ஒரு திரைப்படத்தை வைத்து மையமா வச்சு பேசிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் நம்ம ஜிப்சி திரைப்படத்தை பேசிட்டு இருக்கோம். வாங்க சங்கீத் பேசலாம். கண்டிப்பா ருத்ரா, ஜிப்சி பத்தி நம்ம பேசுற இந்த நேரத்துல இந்த பாடலை பத்தி பார்த்தோம். பாடல் ரொம்ப அருமையான இதுவா இருந்திருக்கும். எவ்வளவு தீவிரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த சமூகத்துல அவ்வளவு பிரச்சனைகள், ஜாதி மதம், ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து பொதுப்படியா வெளிப்படையா பேசிட முடியாது. அதனால வர எதிர்ப்புகள் ஏராளம் இருக்கும். மதம் பேசுறப்ப அதனால வர எதிர்ப்புகள் ஏராளம் இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு முழுமையான படத்தை வெளியிடவே உண்மையாலுமே இந்த மாதிரியான துணிச்சல், அந்த மாதிரியான இந்த விஷயங்களை முன்னெடுத்த இயக்கங்களுக்கும் இந்த விஷயங்களை முன்னிருந்து செஞ்சு கொடுத்த படக்குழுவினர்களுக்கும் நம்ம சார்பிலையும் நம்ம இது சார்பையும் எஃப்எம் சார்பிலையும் நம்ம மாதிரி ரசிகர்கள் நம்மள மாதிரி நண்பர்கள் சார்பிலையும் நன்றி நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு. நீங்க சொல்லுங்க. சங்கீத், ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை நம்ம ஒரு நிச்சயமாக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம வளர்ந்து வரும் இந்த நேரத்துல நமக்கு ஒரு தோல் கொடுத்து ஒரு துணையாக வந்து இந்த ஜிப்சி திரைப்படத்தின் அசோசியேட்டிவ் டைரக்டர், அதாவது இணை இயக்குநராக எழிலரசன் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நம்ம இப்பதான் வளர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை ஒரு இந்த மீடியாக்குள்ளயும் இந்த சொசைட்டிக்குள்ளயும் இப்பதான் கொஞ்சமா வளர்ந்து வந்துருக்கோம். நம்மளுக்கும் ஒரு தோலை கொடுக்கிற நிலைமையில இந்த எழிலரசன் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டுருக்காரு. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வந்து அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு இன்னுமே தேவை. அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சப்போர்ட் இல்லாம வந்து இந்த படமும் நல்லா இருந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். சங்கீத் பேசுங்க. கண்டிப்பா சார், அவர்களுக்கு எங்கள் மூலியமாவும் நன்றியும் அன்பு கடந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிறரை மனம் கனிய வாழ்த்துவது என்பது பிபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதும் இவருடைய சட்டப்பையில 10-12 பேனாக்கள் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்குமா. சட்டுன்னு அவற்றை எடுத்து வண்ண எழுத்துக்களால் கவிதையோ வாழ்த்தோ எழுதுவது இவர் பழக்கம். சென்னை உட்லாண்ட்ஸ் டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட் இருந்த வரையில் இவரை நாள் தவறாமல் அங்கே பார்க்க முடிந்தது. வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா இவர் போற இடம் அதுதான். அவருக்கு ரொம்பவும் பிடித்த இடம் அது. அவரை சந்திக்க விரும்புவர்களும் சரியா அவர் வர நேரத்தை பார்த்து அங்க போய் அவரை சந்திப்பார்களாம். பிபிஎஸ், எஸ்பிபி இந்த எழுத்து ஒற்றுமையில் அதிக மகிழ்ந்தவர் பாடும் நிலா பாலு. பிபிஎஸ்ஸின் விசிறி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர். திரைத்துறையில் வாய்ப்பு வேண்டி அவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனை அணுகிய போது தான் பிபிஎஸ்ஸின் தீவிர ரசிகன் என்றும் அவரது பாடல்கள் அட்சரம் பிசகாமல் அப்படியே தன்னால் பாட முடியும் என்று சொல்லி அவர் பாடி காண்பித்த பாடல் பிபிஎஸ்ஸின் நிலவே என்னிடம் நெருங்காதே. வேடிக்கை என்னவென்றால் நிலவை நெருங்காதே என்று பாடி வாய்ப்பு கேட்ட வெளிப்படையாவும் அந்த மத புத்தகங்கள் எல்லாம் இருக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்ல இன்னமும் மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. கம்யூனிசம் பேசக்கூடாது, பெரியாரிசம், அம்பேத்கரிசம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனாலதான் இன்னுமே முழுமையான ஒரு மதத்தை சார்ந்த நாடா நம்ம நாடு உருவாகல அப்படின்றதுதான் உண்மை. அந்த விஷயத்த ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்ல முற்பட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த இது அழகாவே காட்டியிருப்பாங்க. ஒரு நாடோடிகளான கதாபாத்திரத்தை அழகாவே காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஜாதி மதம் அப்படின்ற எந்த ஒரு தாக்குதலும் அவங்களுக்கு மனசுல இல்லாம அப்படியே ஒரு இருக்க வாழ்க்கைக்கான தேவையை உணர்ந்து அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துருப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு நடுவுல இந்த மத ரீதியான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வருது, ஒரு மதம் வந்து உள்ளுக்குள்ள வரும்போது அவங்களோட வாழ்க்கையே இப்படி துண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு நிறைய வாழ்க்கைய. இந்த வாழ்க்கையை அந்த படத்தை அழகாவே சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல இருக்க இசையை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லியாலும் இசையை பத்தி நீங்க சொல்லுங்க.
கண்டிப்பா ருத்ரா, இந்த படம் வந்து நம்மளோட இசையோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு விதமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இசை அப்படின்றது சந்தோஷ் நாராயண் சார் அவர்கள் வந்து ஒரு பாடல் முன்னுக்கூட்டியே வந்து அந்த பாடல் வந்து ஜெயில் அந்த மாதிரியான விஷயங்கள், கைதாகிறப்ப போராட்டம் மூலியமா கைதாகிறவங்கள எப்படி நடத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மையமா வச்சு ஒரு பாட்டு வெளியிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப அழகான பாடல். அவரோட இசை ரொம்ப முக்கியம், அவரோட குரல் வளமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொடக்க காலங்கள்ல சந்தோஷ் நாராயண் சார் இசையமைச்சு வெற்றியை பார்த்த படங்கள்லாம் நிறைய படங்கள் இருக்கு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாசிரியர், பாடல் இயக்குனராக பார்க்கலாம். நிச்சயமாக சங்கீதா வந்து இசை ரொம்ப முக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஆரம்பிக்கும் போதே ஒரு போர்க்களத்தோட ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த பக்தி திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு போர்க்களத்தோட ஆரம்பிக்கும். இந்த போர்க்களத்துல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை அவர் இழந்து, வித்தி அவர்கள் வந்து அப்பா அம்மாவை இழந்து ஒரு ஆசான் கிட்ட வளர்வாரு. அதாவது சீனியர்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆசான் கூட வளர்வாரு. அந்த வளர்ச்சியை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ருத்ரா, இந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசுறப்ப நம்ம சில விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். எல்லா இயக்கங்களும் முன்னெடுப்பாங்க, எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை வச்சுதான் நம்ம அவங்க தேவையானவங்களா இல்ல தேவையில்லாதவங்களான்ற முடிவை நம்ம எடுக்க வருவோம். உலகமயமாதல் என்று நாடு முழுக்க பேசுவாங்க. எப்பயும் உலகமயமாதல்னா என்ன அப்படின்ற விஷயங்களையே நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கல. உலகமயமாதல்ன்றத அடுத்த நாடுகளோட நம்ம நாட்டை கம்பேர் பண்ணி நம்ம நாடு டெவலப்டா இருக்குன்னு மற்ற நாடுகிட்ட காட்ட நினைக்கிற நாடு, அங்க தன்னுடைய நாட்டுல உள்நாடுகள்ல வாழக்கூடிய மக்கள், உள்ளூர்கள்ல வாழக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான பிரிவினைகளால பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பத்தி பேசுறதே இல்லை. உலக நாடுகள் முன்னாடி தங்களை அங்கீகாரமா காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க தங்கள் உள்நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறதே இல்லை. ஒரு மத கலவரங்கள்னால அந்த பிரச்சனை நடக்குது. அதன் மூலியமா ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் பாதிக்கப்படுறான். ஜாதியாலும் மதத்தாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அன்றாடம் அப்படிங்கறதான் உண்மை. அந்த விஷயத்த பேஸ் பண்ணிதான் அந்த கதையோட தொடர்ச்சியே ஜாதியும் மதத்தாலும் நடக்கிற பிரச்சனைகளாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்றத சொல்றாங்க. வந்து அந்த காட்சிகள் பார்க்கும் போதே என்னடா ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு மனதில் ஒரு தோற்றம் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு எதார்த்தத்தை ஆரம்பிப்பாங்க எல்லா படத்தையும் ஆரம்பிக்கும் போது. அதனால இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த போர்க்களத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கும். அதே போல எடுத்த உடனே அவங்களுடைய அப்பா அம்மாவை வெற்றி அவர்கள் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆசான் கிட்ட வளருவாரு. அந்த ஆசான் வந்து ஒரு இடத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்க சங்கீத். அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில இருக்கு எவ்வளவு தூரம் என்னால அங்கேயும் சொல்ல முடியும். ஆனா ஒரு மனதிற்கும் இன்னொரு ஏரியத்திற்கும் இருக்க தூரம் வந்து என்னால எவ்வளவுனே சொல்ல முடியல. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வரிகளுக்கான அர்த்தத்தை நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா ருத்ரா, ரொம்ப அழகான வரிகள். அந்த வரிகள் மட்டும் இல்லாம காதல் நம்மளை எந்த ஒரு பாகுபாடுகளும் இல்லாம அவனை காதலிக்க வைக்குது. அந்த காதல் அப்படிதான் உண்டாகும். உண்மையான காதல் எப்படி உண்டாகும்? எந்த வித பாகுபாடுகளும் இல்லாத, அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு சமூகத்துல நம்ம இருக்கிறப்பதான் எந்த பாகுபாடுகள், பிரிவினை விஷயங்கள் இல்லாத காதல் உண்டாகும். அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் அந்த காதல் உண்டாச்சு. உனக்காக ஒரு முகம் வரும், அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப, அது பார்த்துட்டு இருக்கிற ஜாதி மதத்தையும் ஆதரிச்சு பேசிட்டு இருந்த இந்த நாட்டுல ஜாதி மதத்துக்கும் எதிராக ஒரு படம் வருது. அந்த படத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம், எப்படி ஆதரிக்க போறோம்ன்ற விஷயங்கள்லாம் சொல்ல முன் வந்ததுனால அந்த ஜாதி மதத்தையும் கடந்து காதல் செய்யறவங்கள ஒரு ஆதரவாகவும் ஒரு ஊக்குவிப்பாகவும் கூட இல்லைன்னா கூட ஒரு நமக்காகவும் பேச ஆள் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தவறு இல்லை. சட்ட ரீதியாக ஜாதி மதமும் கடந்து காதல் பண்றது எந்த விதத்திலும் தவறு இல்லை. ஆனா இந்த சமூகத்தில் மக்கள் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாடோடிக்க அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை ஒரு அழகான ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அரசியல் ரீதியான நிறைய கருத்துக்களை இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலான வெரி வெரி பேட் அப்படி இந்த பாடல் கேட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க இருக்கிறது ஷியாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி.
அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்றத வந்து இந்த உலகத்தையும் இந்த திரைப்படங்களை காட்டுறது வந்து நிறைய பேர் காட்ட மாட்டாங்க ஆக்சுவலா வந்து. ஏன்னா வந்து நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே இந்த வம்பு, நமக்கே இந்த சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தையெல்லாம் வெளிப்படையா காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு சினிமா அப்படியே எடுத்தது நம்ம வாழ்வியலோடு இணைக்கப்பட்டதுதான் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கு இந்த படம் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த திரைப்படத்தை பத்தி பேசுறோம் நம்ம நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டாவாக இந்த படத்தை இயக்கின அசோசியேட்டிவ் டைரக்டர், அதாவது இணை இயக்குநரான எழிலரசன் அவர்கள் கேட்டிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த எழிலரசன் அவர்களுக்கும் இந்த நாட்டின் சார்பாக எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். இந்த நேரத்துல அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வந்து நாங்க வளர்ந்து வரும் இந்த நேரத்தில் எங்களுக்கு ஊக்கமாகவும் எங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கிற ஒரு தோழனாகவும் அவர் இருந்திருக்காரு. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீத், நம்ம இன்னைக்கு ஜிப்சி திரைப்படத்தில் தொடர்ந்து பேசலாம் சார். கண்டிப்பா ருத்ரா. ஜிப்சி படம், ஜிப்சி அப்படின்னு வரப்ப அந்த பேர்லயே அந்த நார்த் சவுத் அப்படின்ற மாதிரியான குறியீடுகள் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாடோடி தன்னோட வாழ்க்கையில காதல், தன்னுடைய தன்னோட உணர்வுபூர்வமான விஷயங்கள், தான் நடக்கிற பிரச்சனைகளை எப்படியெல்லாம் தன்னோட அப்சர்வ் பண்ணிக்க முடியுது அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு நாடோடியா தான் மூலம் வர நேரத்துல காதல் எப்படி உண்டாகுது, அந்த காதலை காப்பாற்றிக்கொள்ள தன் என்னென்ன முயற்சிகள்லாம் ஈடுபடுறாரு, அந்த சமூகம் எப்படி, இது அவரா தேடி போனதில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குன்றது ரொம்ப யதார்த்தம். காதல் செய்யறங்கிறது ரொம்ப யதார்த்தம். அது ஜாதியும் மதமும் பார்த்துதான் வரணுன்றது அவசியம் இல்லை. அந்த மாதிரியான யதார்த்தமான விஷயங்களை இந்த சமூகம் எப்படி உருவாக்கி இருக்கு, அந்த சமூகம் எப்படி அவனை பாதிக்குது, இது வந்து இந்த காதலும் மதமும் இந்த சமூகத்துல இருக்க பிரச்சனைகள் நம்ம கேடு விளைவிக்கல, அந்த ஜாதியும் மதமும் தான் இந்த சமூகத்துக்கு கேடா இருக்கு அப்படின்ற விஷயங்களும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சங்கீதா வந்து நாடோடிகள் அப்படின்னும் போது அவங்க முதல்ல தேடி வந்து ஜாதி மதம் அப்படின்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பார்த்தீங்களா, அந்த அடிமைத்தனத்தை வந்து இந்த படம் கொஞ்சம் அழகாவே காட்டியிருக்கும். இந்த படத்துக்கு அந்த அடிமைத்தனத்தை பத்தி கண்டிப்பா இருக்கிற அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்கள வந்து அந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து அதிகார வர்க்கத்தினர் தங்களோட அதிகாரங்களை உயர்த்திக்கணும்னு நினைக்கும் போது அதனால யாரு பாதிக்கப்படுறாங்கன்றப்ப அதே அமைப்புல ரொம்ப வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறவங்க அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத விஷயத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால யாருக்கும் யாரும் அடிமை அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி முன்வைக்கிற விஷயங்கள ஆதிக்க வர்க்கத்தினர் எதிர்க்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான புரட்சிகள் உண்டாகும். அதுலயே நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம அக்கா அனிதா அவர்களோட ஃப்ரேம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு இதுவால தண்டனையால பொதுமக்களே ஒரு கொலை நடந்துடுச்சு, அந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சமகாலங்கள்ல நடந்த பிரச்சனைகள்ல இந்த படம் வந்து ரொம்ப பேசுது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேச யாருமே இல்லையே அப்படின்ற கட்டத்துல இந்த மாதிரி பேசுறாங்க. ராஜ்முருகன் அவர்களோட டீம் வந்து இதை பேசியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்கீதா வந்து இந்த படத்தை வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, அந்த வெளிப்படையாக சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து மறைக்கப்பட்டது. அதாவது நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை பிடிக்கும். நிறைய இடத்துல வந்து பெரியார் அவர்கள் போட்டோ இருக்கும். அதே போல
என்னென்று நான் சொல்ல அது மட்டும் இல்லாம ஜாதி மதம் என்ற பிரச்சனைகள்னால எப்படிலாம் பாதிக்கப்படுற விஷயங்களையும் போட்டிருக்கோம். எல்லா தளங்கள்லயும் எல்லா விஷயங்களையும் நம்ம வெளியே பேச முடியாது. ஒரு சாராத அமைப்புகளை சார்ந்தவங்க நம்ம கிடையாது. எல்லா விஷயங்களுக்கும் தேவையான விஷயங்கள் இந்த படத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஆதிக்க வர்க்கங்களை தாண்டி நம்ம எப்படி இந்த சமூகத்துல கட்டமைச்சு வாழக்கூடிய மனிதர்களா இருக்கணும், எப்படி எல்லாம் நம்ம பிரிவினைகளால பாதிக்கப்படுறோம். ஒரு சார்ந்த மதம் மட்டும் நம்மளுக்கு பாதிக்கல, எல்லா மதங்களும் நம்மளை பாதிக்குது. ஒரு சாரார் மட்டும் பெண்களை துன்புறுத்தல, எல்லா சார்பினரும் பெண்களை துன்புறுத்துறோம். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. உண்மையா மனிதன் தாண்டி புனிதன் நிலவா, இதையும் தாண்டி இறைவன் நிலவா அப்படின்ற வரிகள் ரொம்ப அழகான வரிகள். அது என்ன தொடக்க காலங்களில் இருந்தே பாதிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம மனமெங்கும் மாய ஊழல் அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு வரிகள் இருக்கும், காற்றிலே சிறகை நாம் இருக்கால் புலியாக தூணி இதயங்களும் கண்களில் காதல் நிறைந்தால் அதற்கு ஈடு என்று சாமி அப்படின்ற வரிகள் இருக்கும். அந்த மாதிரி வரிகள்லாம் நினைச்சு நான் இரவு நேரம் இல்ல பகல் நேரங்கள்லயும் சரி ரொம்ப எமோஷனான வரிகள். ஜாதியும் மதத்தையும் மறந்து மனித சமூகத்தை நேசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த படம் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக சங்கீதா இப்ப நம்ம இருக்க உலகம் நம்ம என்னதான் ஒரு மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு, நம்ம உலகம் அன்றாடம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் மறைக்கப்பட்ட உண்மையாக நமக்கு பின்னாடி ஒரு மத பிரச்சனையாகவும் ஒரு ஜாதி பிரச்சனையாகவும் நமக்கு பின்னாடி நம்ம கூடயே தொடர்ந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இதெல்லாமும் தாண்டி எனக்குள்ள ஒரு ஜாதி இல்லை, எனக்குள்ள ஒரு மதம் இல்லை, எனக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை அப்படின்னு ஒரு தனிப்பட்ட மனிதன் பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாகவே இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு பிரம்மாண்ட படைப்பாகவே இந்த ஜிப்சி திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த திரைப்படத்தை முக்கியமா சொல்லணும், அதாவது இந்த படத்துல ஒரு அறிமுக நடிகையான நட்டாஷா சிங், அதாவது இந்த வகிதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடித்த இந்த நடிகையை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு புதுமுக நடிகைகள் அவங்க ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசணும்போது அவங்களோட நடிப்பு எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப அழகான நடிப்பு. அவங்களோட நடிப்பும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அதிகமான வசனங்கள் பேசக்கூடிய நேரங்கள் இருக்காது, கூட பயணிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பக்கம் இதுக்கு எதுவுமே தெரியாது, அதாவது 5 அறிவு ஜீவன்களை கொண்ட ஒரு மிருகங்களோட தாக்கத்திற்கு இது அதிகமாகவே இருக்கும். ஏன்னா எல்லா திரைப்படங்களுமே இந்த மிருகங்களோட இறப்பு ஒரு மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே போலதான் இந்த படத்துல அந்த குதிரையின் மரணம் பற்றி நிச்சயமாக தெரியும். ஏன்னா அது சொல்லும் போதே ஒரு கண்கலங்கிற ஒரு நடிப்பு. ஏன்னா 5 அறிவு உள்ள ஜீவனுக்கு அது என்ன பண்ணது ஏதுன்னு கூட தெரியாது. இருந்தாலும் மனிதனின் ஒரு போர் சூழலால அந்த மிருகங்களும் பாதிக்கப்படுது. இந்த பாதிப்பு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கிற ஏதோ ஒரு விதத்துல அறியாமையாலதான் மக்கள் இதெல்லாம் செய்யறாங்க. ஆதிக்க வர்க்க தூண்டுதலின்பால் அறியாமையில தான் அந்த மக்கள் இதை செய்யறாங்க அப்படின்றத உணர வைக்கணும்னு அந்த இடத்துல நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டும் கூட அவர் மனம் திரும்பி நாங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியாம யாருமே ராமர் கோயிலுக்கு கொண்டு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தீவிரமா பேசிருப்பாங்க. அந்த அரசியல் அவங்க எடுத்த கதைக்களத்துல அந்த மாதிரியான வசனங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பொருளும் அந்த சினிமா கிடைக்கிறதுக்கு மட்டும் பொருளக்கூடிய வசனங்கள் தான் நான் நினைக்கல. அதை நான் முன்னே சொல்லியிருந்தா அதுதான் நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கதை காலங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் மதத்தின் பெயரால் அவன் அறியாமலேயே மனிதன் அந்த செயலுக்கு தள்ளப்படுறான். அவனுக்கு அந்த மனிதனுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அதை எடுத்து சொல்லியிருந்தால் அந்த மனிதன் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாரு, அந்த கையை இருந்திருக்க மாட்டாரு அப்படின்ற விஷயங்கள்தான் அழகா சொல்லியிருக்காங்க. அது நம்ம இந்த படம் பார்த்து ரிவ்யூ பண்ணணும்னு நாங்க நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்க ஒரு டைம் நல்ல புரிதலோட இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் நாங்க ரொம்ப தீவிரமா ரொம்ப எமோஷனலா நீண்ட காலங்கள் காத்திருந்த ஒரு படம். அந்த படத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா சொல்லணும்னு நினைச்சோம், அதை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்து இந்த படத்தை இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு. 2007 இந்த நிகழ்ச்சி படம் பேசு நம்ம நிகழ்ச்சியில வாரம் பற்றி மையமாக வைத்து பேசிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் ஜிப்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். சங்கீத் பேசுறாங்க. கண்டிப்பா ருத்ரா பாடல் கேட்டிருக்கீங்க. சாதி எவ்வளவு தீவிர வியாதிதான் நம்ம நாட்டுல இருக்கு, எல்லா சமூகங்கள்லயும் எப்படி பிரச்சனைகள் இருக்கு, அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்குது, நம்ம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், மாறுபட்டு எப்ப நம்ம ஒரு சமூகத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நமக்கு இந்த சுதந்திரம். ஏன்னா நம்ம வளர்ந்த விதமும் அப்படி இருக்கு, நம்ம வாழ்ற சூழ்நிலையும் அப்படி இருக்கு. அப்படின்றப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த கட்டமைப்புகளுக்கு வெளியே ஒரு பறவையா நம்ம வெண்புறாவா வெளியே பார்த்து இந்த உலகங்கள்ல எப்படி வாழ்றாங்க, மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்வி நம்ம எந்த ஒரு கல்லூரிகளையும் தீவிரமா சொல்ற மாதிரி தெரியல. அதனால இந்த கல்விகளையும் சமூக கல்வி நம்மளுடைய வேலைகள் சுய வேலைகளுக்காக கற்கிற கல்வி இல்லாம சமூக கல்வி ரொம்ப அவசியம். அந்த கல்வி நம்ம எல்லாரும் கத்துக்கணும்.
அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த கதாபாத்திரங்கள்ல ஜீவா அவர்களுடைய குழந்தைக்காக அவரு போயிட்டு திரும்ப வந்து ஒரு காதலையும் குழந்தையும் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாரு வீட்டுல. அப்போ அந்த குழந்தையோட பேர் வந்து வெண்புறா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும். அந்த வெண்புறா பாட்டு வந்து ரொம்ப தாக்கத்தை நமக்குள்ள உண்டாக்கும். மனிதன் தாண்டி குழந்தை நிலைவா, இதயம் தாண்டி இறைவன் நிலைவா அப்படிங்கிற மாதிரியான பாடல் வரிகள் ரொம்ப அழகான விஷயம். அது அந்த குழந்தையும் ரொம்ப அழகா அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்காக வாசை இசை பாடல்லாம் பாடி ஆடுத்துவாரு. ரொம்ப தாக்கமா இருக்கும். நிச்சயமாக சங்கீத். ஏன்னா வந்து இசை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுறாங்க. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, நம்ம தேடி போற விஷயம் இசையாக மட்டும்தான் இருக்கு. அந்த இசையை மையமா வைத்து நம்மளுடைய கஷ்டத்தை ஏதோ ஒரு துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பாடல்கள் எல்லாமே அழகாகவே சொல்லியிருக்கோம். தீவிர வியாதி அந்த பாடல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திய பாடலாக சொன்ன மாதிரி இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு ஒரு காலட்டிவ்னாகவும் இருந்திருக்கும் இல்லையா? அதாவது அந்த அளவுக்கு வந்து இந்த உண்மையான நிலவரத்தை அழகாக இந்த பாடல். இந்த பாடலை பத்தி நீங்க இதை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சமகாலங்கள்ல மனிதர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, மனிதர்கள் சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களை எல்லா சமூகத்து மக்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கிறா, அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி அதற்கான பதில்களையும் நம்ம எப்படி நம்மள வந்து ஒரு ஒரு இந்த கதைக்களம் இந்த சினிமா வந்து நம்மள வந்து ரொம்ப கேள்வி எழுப்பும் விதமாகவும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுல இந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமான பாடல். அந்த பாடல் வரிகள் கேட்டா கூட இது மற்ற பாடல்கள்ல இருந்து வித்தியாசம் வரையும் அந்த பாடல்கள் உச்சரிக்கும் விதம், அந்த பாடல்களோட வரிகள் எல்லாம் நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த மாதிரியும் இந்த உலகத்துல இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற யோசிக்கிற நிலைமைக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட இந்த மாதிரியான பாடல் வரிகள் எல்லாம் நம்ம பொதுத்தலங்கள்ல பொது விஷயங்கள்ல பேசுறப்ப அது ரொம்ப வரவேற்கப்படுது, எல்லார் வழியும் பாராட்டப்படுது அப்படின்றதுதான் உண்மை. இந்த படம் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய படம், முக்கியமான படம். நிச்சயமாக சங்கீத். ஏன்னா வந்து இந்த படத்தினோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகம் சொல்லலாம். ஏன்னா இந்த தாக்கத்தினாலதான் நம்மளையும் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும், அதாவது மனிதம் தாண்டி புனிதம் இலைவா, இதயம் தாண்டி இறைவன் இலைவா அப்படின்ற இந்த வரிகள் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இருக்கும். ஏனென்றால் வந்து இப்ப மதத்தினாலதான், மதத்தின் பேர்லதான் வந்து ஒவ்வொரு மனிதனும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. மதத்திலையும் தாண்டி அதுக்குள்ள உட்கூறாக ஜாதி அப்படின்ற ஒரு பிரிவினையால எல்லாரும் ஒரு சுக்குநூறாக உறைஞ்சிருக்கும். இவ்வளவு உறைஞ்சிருக்கு. இது வந்தாலும் நானும் மனிதன் தான், நீங்களும் மனிதன் தான் கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் ஒரு மனிதன் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது நம்ம தேவைப்படுற விஷயம் சாப்பாடு இதுதான் மட்டும்தான் இருக்கு தவிர நமக்கு தேவையானது ஒரு ஜாதியோ இல்லையோ ஒரு மதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தேவையான விஷயம் ஒரு சாப்பாடு, இருக்க ஒரு இடம், இது மட்டும் இருந்தாலே போதும் தவிர இதை தாண்டி பணம் ஒரு தேவையாக இருக்கலாம். அதனால வந்து இதை தாண்டி ஜாதி மதம் மட்டுமே ஒரு தேவை இருக்காது அப்படின்ற இந்த வரிகள் மிக அழகாகவே சொல்லும். மனிதம் தாண்டி புனிதம் இறைவா, இதயம் தாண்டி இறைவன் இறைவா இந்த வரிகள் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வரிகள் நிச்சயமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கம்யூனிசம் ஒரு பாட்டாக இருக்கும். இந்த பாடலை பற்றி சொல்லுங்க, இந்த ஒரு பாகம் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா கம்யூனிசம் அப்படின்னு இல்ல, ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்ச காலகட்டங்கள்லயே கம்யூனிசம் உருவாயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கார்ல் மார்க்ஸ் வருகைக்கு பின்னர், லெனின் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் ரொம்ப தீவிரம் அடைந்தது. அந்த சிந்தனை எல்லாருக்கூடயும் இருக்கு. அந்த சிந்தனைகள் வந்து எல்லா மக்களிடம் தீவிரம் அடையல. ஒரு மனிதன் தன்னோட அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ன்ற விஷயங்களை யாரும் சொல்லிக் கொடுக்கலன்ற விஷயத்தினாலதான் மாபெரும் கிளர்ச்சி உண்டாகுது. அதன் மூலியமா மக்களுக்கு தேவையான நன்மைகளை நம்ம ஏற்படுத்தி தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சமகாலங்கள்ல நம்ம வளரணும், நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் மேலை நாடுகள் கணக்கிடும் போது இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் மேல்மை நாடுகளாக கணக்கிடவே முடியாது. ஏனென்றால் நம்ம சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் வேறு மாதிரி இருக்கும். யூஎஸ்ஏ, அமெரிக்கா, ஐரோப்பா அந்த மாதிரியான நாடுகள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க வேற மாதிரியான நடக்கிறதும் அந்த சமகாலங்கள்ல அவங்கள யோசிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வருவோம். இங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க மனிதர்களோட வாழ்வு அவங்களோட பிரச்சனைகள் புரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம உலக நாடுகள் கணக்கெடுத்துக்கிட்டு நம்ம மக்கள்ல வந்து டெவலப் பண்ண நினைக்கிறேன். இது ஒரு தவறான புரிதல்ன்றதுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கம்யூனிசம் ரொம்ப தீவிரம் அடையணுமா, நம்ம கண்டிப்பா இந்த சமூகத்துல வந்து கம்யூனிசம் தீவிரமா பரப்பப்பட வேணும். கம்யூனிசம்ன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது, ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்களும் கிடையாது. அது ஒரு உணர்வு, அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உண்டாகும் போது அவன் அடக்குமுறைகளுக்கு எதிராக கேள்விகள் ஆரம்பிப்பான். அந்த மாதிரியான விஷயங்கள் காலப்போக்கில அம்பேத்கரும் சரி, பெரியாரும் சரி, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே அதுதான் வலியுறுத்துறாங்க. அவங்கவுங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. எல்லா கல்விகளையும் தரணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அது மதங்கள் எதிர்க்கிறதுக்காக இந்த விஷயங்கள் உருவாக்கப்படல. இந்த சிந்தனைகள்லாம் உண்டாகும் போது மதங்கள் அதற்கு குறுக்கே வரதுனால மதங்களையும் ஜாதியும் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
நிச்சயமா வந்து ஒரு கம்யூனிசமான உணர்வு வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான உணர்வுனே சொல்லலாம். ஏன்னா வந்து தேவையை நோக்கிதான் எல்லா மனிதனும் இருக்காங்க. ஆனா அந்த தேவை வந்து எல்லா தேவைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கம்யூனிசமான உணர்வு கண்டிப்பாக இருக்கு. இந்த திரைப்படம் இது அழகாகவே சொல்லியிருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தா இன்னும் நிறைய பேசிட்டே இருக்காங்க. இந்த படத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வெண்புறா அப்படின்ற இந்த பாடல் கேட்டு பேசலாம். இது ஷாம் வானொலி, ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி. நேரமைப்பு சரியாக 2:05 நேரத்துல நீங்க எடுத்துக்க இந்த புதுமையான நிகழ்ச்சி படம் பேசும். நம்ம நிகழ்ச்சியில தினமும் ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரம் நம்ம ஜிப்சி திரைப்படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். வாங்க சங்கீத் பேசலாம். கண்டிப்பா இருக்கிறா. ஜிப்சி படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் பேசுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் டைம் எடுத்துக்கிட்டா கூட நம்மளால இந்த படத்தை பத்தி முழுமையா பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சமூகத்துல நம்ம வாழ்றோம். அந்த சமூகங்கள் நமக்கு என்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குன்ற விஷயங்கள்லாம் அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. நிறைய உழைப்பை வந்து அவங்க வந்து இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் கிடைச்சதும் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் இருக்கிறோம். இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிச்சயமாக சங்கீத். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தின் இணை இயக்குநராக இருந்து அசோசியேட்டிவ் டைரக்டரா இருந்து எலிசன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு சித வேடங்கள் நடித்த ஒரு கலைஞரை நம்ம ஊக்குவிக்கிறோம். அதாவது திருவண்ணாமலையை சேர்ந்த மூத்த கலைஞர் கோவி செல்வராஜ் அவர்களும், அதே போல வளர்ந்து வரும் கலைஞர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க 2 பேரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த ஜிப்சி பற்றி பேசுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பளித்த ஷாம் எஃப்எம்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க சங்கீத், நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா இருக்கிற இந்த நேரத்துல ஷாம் எஃப்எம்க்கும் நம்ம 2 பேரும் இணைஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பேசிட்டு இருந்திருக்கோம். இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் சமகாலங்கள்ல இந்த திரைப்படங்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் நன்றி. அதை தெரிவிச்சுட்டு கடைசியா நம்ம முடிக்கிற நேரத்துல பேச முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் நீங்க பார்க்கறதுக்கு தகுதியான எல்லா தகுதிகளையும் கொண்ட ஒரு படம், முழுமையான படம். இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்மளும் பேசுறோம், நம்மளும் சொல்றோம். அந்த விஷயங்களை நம்ம செய்ய தயாரா இருக்கணும். அதுதான் உண்மையான கொள்கை அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயங்களை நம்ம சொல்றதா நிறுத்தாம அதுக்கு தகுதியான செய்ய வேண்டிய அதுக்கு தகுதியான எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறதுக்கு துணிவும் திறமையும் வேணும். ஒரு பொதுத்தலங்கள்ல நம்ம ஜாதி இல்ல மதம் இல்ல அப்படி பேசுறோம்னா அதை செய்யறதுக்கும் நம்ம துணிச்சல் வேணும். அதற்கான நகர்வுகளை நம்ம ஆதரிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதுதான் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வெறுமனே ஒரு படங்கள்லயோ ஒரு கருத்துக்களை பார்த்துட்டு உடனே ஆதரிக்கிறது மட்டும் இல்ல. சமகாலங்கள்ல நம்ம அதை உள்வாங்கணும். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாகுது, அது நமக்கு தேவையில்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அதை யோசிக்க வைக்கணும்ன்ற எண்ணம் தான் இந்த ஜிப்சியோட படமும் கூட. யோசிங்க, நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்கணும். எதனால நம்ம இப்படி இருக்கோம், எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்மளை இப்படி தள்ளுது, எதனால இந்த கட்டாயத்துக்கு நம்ம கொண்டு வரப்பட்டோம், நம்ம ஏன் அடிமை வர்க்கமா நம்ம எல்லாரும் சித்தரிக்கிறாங்க, ஆதிக்க வர்க்கத்தினர்ன்றது யாரு, அவங்க ஏன் நம்மளை ஆதிக்கம் பண்றாங்க, யாருக்கு அந்த ரைட்ஸ் எப்படி அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது, ஏன் ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்ற மாதிரியான பிரிவினைகள்லாம் இங்க இருக்கு, ஏன் அப்படின்ற விஷயங்கள் நம்ம மீண்டும் நமக்குள்ள எழுக்கணும். ஒரு மனிதனா வாழ்றதுக்கான தகுதியில நம்ம எல்லாரும் அடையணும். இப்போ நம்ம பிரிவினைகள் இல்லாம சமூகத்தை உருவாக்கணும்னு பேசுனா நம்ம சிரிக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். பிரிவினைகள் இல்லாத சமூகத்தை உண்டாக்குறதுக்கு எல்லாரும் கை கொடுக்கணும், எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்ற விஷயங்களை இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. அதோட ஃபீலிங்கோட சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு குதிரை பாதிக்கப்படுதுன்றது பாக்குறவங்களுக்கு சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கலாம். ஆனா உண்மையா ஒரு குதிரை, நம்மளோட குதிரை அந்த மதத்தால பாதிக்கப்படுதுன்றப்பதான் அந்த வழி நமக்கு புரியும். நமக்கு பட்டாதான் நம்ம படுவோம், நம்ம திருந்துவோம் அப்படின்ற சூழ்நிலைகள் வராம அடுத்தவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை வச்சும் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். மாற்றத்தை நோக்கி ஒரு நகர்வு இந்த படம். இந்த மாதிரியான படங்களை ஆதரிப்போம், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், இந்த மாதிரியான விஷயங்களை பொது இடங்களை பேசுவோம். மாற்றத்துக்கு நம்மளும் ஒரு நகர்வா இருப்போம் அப்படின்ற முடிவை படக்குழுவினரும் எடுத்திருக்காங்க. நம்மளும் எடுத்து நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஷாமக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா வந்து இது ஒரு திரைப்படத்தை நம்ம ஒரு திரைப்படமாக பார்க்காமல் அது நம்ம வாழ்வியலோட இணைக்கப்பட்டு அதுவும் நம்ம வாழ்வா நினைச்சு பார்த்தாலும் அந்த திரைப்படத்தினோட தாக்கம் அந்த படம் இதுவுமே சரி நம்ம மனதிலையும் வாழ்ந்துட்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கைக்கான தேவைதான் திரைப்படங்கள் இருக்கு. வாழ்க்கையை நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத திரைப்படங்கள் அழகாவே காட்டுது. இந்த மாதிரி விஷயங்கள் காட்டாலும், ஜாதி மதம் இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள் காட்டாலும் உலகம் இந்த அளவுக்கு உண்மையாகும், இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையிலும் இன்னும்
வளர்ச்சி அடையாமல் தான் இருக்கு அப்படின்ற உண்மையே திரைப்படங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கு. அதே போல சித்தி திரைப்படத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம சித்தி திரைப்படத்தை பத்தி பேசிக்கிறோம். இந்த திரைப்படத்துக்கான நோக்கம், நாங்க இவ்வளவு பேசுறதுக்கான நோக்கம் என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதுதான் பிரிவினைகள் இல்லாத சமூகத்தை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும், மாற்றங்களை நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான காதலிப்போம், உலகை காதலிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் முறை யாவரும் கேளு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வெளிநாட்டிலும் நம்ம வந்தேன்னு சொல்றவங்களே இன்னைக்கு சாதியும் மதத்தையும் நம்ம கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். சாதியும் மதத்தையும் கைவிடுவோம், எல்லாரும் ஒன்றுதான் இருப்போம். காதல் ஜாதி மதத்தை மாறி கல்யாணம் பண்றாங்க, கல்யாண திருமணங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த வித பாதிப்பும் துன்புறுத்தமும் இல்லாம இருந்தாலே போதுமானது. அந்த துன்புறுத்தல் இந்த சமூகத்தை எப்படி பாதிக்குது, சமகாலங்கள்ல வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி பாதிக்குது, சினிமாவால இதை மாத்திர முடியுமா, இந்த சினிமாவால மட்டும் இதை மாத்திர முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. சினிமாவால நமக்கு ஒரு புரிதல் உண்டாக்க முடியும், சினிமாவால நமக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு உதாரணமா இருக்க முடியும், ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீடியமா சினிமா கண்டிப்பா இருக்கும். சினிமாவால இந்த மாதிரி படங்கள் வந்ததுனால சமூகம் மாறப்போவதில்லை. அந்த படத்தை பார்த்து அது வர புரிதல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற படங்களை பார்த்து மதம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. படம் சொல்ல வர விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். படம் எதற்காக உருவாக்கப்பட்டது, சினிமாக்கள் மூலியமா என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி மனிதர்கள் நம்மளை மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எது தேவை எது தேவையில்லை, எது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை முன்னிறுத்தி கொண்டு போகணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 50 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நம்ம எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் நேசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் நேசிப்போம், எந்த ஒரு பாகுபாடுகளும் இல்லாத சமூகத்தை உருவாக்குறதுக்காக இந்த படத்தை மாதிரியே நம்மளும் அடுத்த நகரவா இருக்கலாம். அதுதான் நிச்சயமாக சங்கீத். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் நம்ம திரைப்படத்தை ஏற்படுத்தின தாக்கம், அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தின ஒவ்வொரு இதுவும் அறிவிச்சிருக்கோம். நம்ம இந்த திரைப்படத்தை முழுமையாக இன்னும் நிறைய விஷயங்களை திரைப்படத்தை பேசல. இருந்தாலும் ஒரு பொது மேடையில எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஜிப்சி திரைப்படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். ஏன்னா இது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு நல்ல திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த ஷாம் மனப்பார்ந்த தெரிவித்துக் கொள்வோம். ஜிப்சி திரைப்படத்திற்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? ஜிப்சி படம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம எந்த விதத்திலயும் நம்ம இந்த படத்தை நம்ம ஊக்குவிக்க போறோம் அப்படின்றதுல நமக்கான தேவைகள் நமக்கு புரியும் போது நம்மளே இந்த படத்தை தேடி வருவோம். கண்டிப்பா இன்னைக்கு இந்த படத்தை ஆதரிப்போர் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம சொன்ன பிறகு இந்த படத்தை தெரிஞ்சுக்கணும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த படம் இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆனா கூட அது ஒரு கூட்டமைப்பாலேயோ ஒரு பொது இடங்கள்லயோ ஒரு இடத்துல இந்த படம் பேசக்கூடிய வகையில இந்த படம் கண்டிப்பா இருக்கும். அந்த அங்கீகாரத்தை ஜிப்சி பெற்றிருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஜிப்சி அப்படின்னு சொல்றப்ப மதங்களை தாண்டி, ஜாதி மதங்களை தாண்டி, பிரிவினைகளை தாண்டி, நம்மளுடைய அடக்குமுறைகளை தாண்டி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு ஏற்பாடு, ஒன்னா சேர்றதுக்கான ஒரு புரிதலோட உண்டாக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் மாற்றத்தை உண்டாக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த படம் உண்டாக்குற தாக்கத்தின் மூலியமா மனிதர்கள் தங்களை மாத்திக்கிறதுக்கு ஒரு நகர்வா இருக்கும். மனிதர்கள் தங்களை மாத்திக்கணும் அப்படின்னு ஆசையோட இந்த படத்தை கொடுத்த படக்குழுவினர், இந்த சமூகத்துக்கு மேல அக்கறை வச்சிருக்கிற படக்குழுவினர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகமா கூட இந்த படம் ராஜ்முருகன் சார் அவர்கள் புத்தகமா கூட வெளியிட்டு இருந்தாரு. அந்த புத்தகம் படிக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சமூகத்துல இருக்காங்கன்னு தெரியல. புத்தகம் படிக்கக்கூடிய காலகட்டங்களை தாண்டி புத்தகத்திலிருந்து சினிமா உருவாக்கக்கூடிய காலநிலைகளுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு தீவிரமா பேச வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அது எடுத்து பேசியிருக்காங்க, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கம் தான். வேற ஜிப்சி பத்தி சொல்றதுக்கு ஜிப்சி ஒரு சமகாலங்கள்ல எல்லாரும் ஒன்னா வாழறதுக்கான ஒரு ஏற்பாடுகள், அந்த மாதிரியான விஷயங்களை கட்டமைச்ச ஒரு படம். கண்டிப்பாக சங்கீத். ஏன்னா அந்த படத்தினோட தாக்கம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருந்தா நம்மளையும் இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் இந்த தொழில்நுட்பத்தை பேசியிருக்கோம். எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தின் நடுவுல ஜிப்சி அவர்கள் இந்த படத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதாவது மதம் பிடிக்காது, அதாவது நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஜிப்சி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, மதம் பிடிக்காத மனுஷ ஜாதி நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை வெறும் வாக்கியமாக இல்லாமல் ஜிப்சி அந்த படத்திலே இந்த இது சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதனும் மதம் பிடிக்காத ஒரு மனித ஜாதியாக எல்லாரும் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்ற இதுல மனிதனாக எல்லாரும் வாழ வேண்டும் அப்படின்ற நோக்கம் எனக்கு இந்த ஆசை கண்டிப்பாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து பேசணும் சொல்லி இதை பத்தி நீங்க சொல்லுங்க. மனிதம் தாண்டி புனிதம் இலைவா, இதயம் தாண்டி இறைவன் இலைவா அப்படின்ற இந்த ஒரு வரிகளிலே இந்த ஜிப்சி படத்தை முழுமையாக ஒரு அழைப்பிப்பாங்க. இந்த வரிகளை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ருத்ரா, மனிதம் தாண்டி புனிதம் இலைவா அப்படின்னு சொல்றப்ப மனிதன் தான் முக்கியம், மனிதத்தை தாண்டி எதுவுமே இல்லை. சக மனிதன் இன்னைக்கு நம்ம திரும்பவும் சொல்றதுதான், உலக நாடுகள்ல இருந்து நம்ம
திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண்ணை கூட்டு வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்க இருக்கு. ஆனா உலக நாடுகள்ல இருந்து பெண்ணை கூட்டு வந்து நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய, பக்கத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியல, ஒரு தம்பதிகள் இணையா சேர முடியல அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப வந்து நம்ம உலகமயமாதலை பேசி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம், உலகமயமாதல் எதற்காக உதவுது, யாருக்காக உதவுதுன்ற கேள்வி எழுந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கும். அதை பத்தி நம்ம இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கல. அந்த யோசிக்கிறதுக்கான ஒரு நகர்வா மனிதன் இருக்கும். மனிதத்தை பத்தி யோசிங்க. மனிதன் தான் எல்லாமே பண்றாங்க. மனிதர்கள் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. நம்ம தொடர்ச்சியா மனிதம் தாண்டி புனிதம் இல்லைவா, வா எல்லாரும் வரணும், எல்லாரும் அந்த நகர் எடுத்து வைக்கணும்னு தான் அந்த வழி எழுதியிருப்பாங்க. இதயம் தாண்டி இதயம் இல்லைவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதயம் வேணும், மனிதனும் இதயத்துல இருந்து தான் உருவாகுது. மனிதர்களா வாழ்றதுக்கான ஏற்பாடுகள் மட்டும்தான் அங்க இருக்கணும். அப்படி இருந்தாலும் தங்களுடைய வீடுகளுக்குள்ள வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் அந்த சமூகத்தை வரும். நம்மளுடைய சமூகத்துக்கு நம்ம வாழக்கூடிய பல மனிதர்களுக்கு நம்மளால எந்த தொந்தரவும் வரக்கூடாது, வந்துடக்கூடாதுன்றதுல நம்ம உறுதியா இருந்தாலே போதும். எந்த பிரச்சனைகளும் எப்பயுமே தோன்றாது. நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கோம்ன்றத அடையாளப்படுத்த நினைக்கும் போதுதான் பொது இடங்கள்ல கலவரங்களும் பிரச்சனைகளும் உண்டாகுது. அப்படி விரும்புவோர், தேவைப்படுவோர் தங்களோட பிரச்சனைகளை எப்படி ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறப்ப அந்த ஆதிக்க வர்க்கங்களை எதிர்த்து போராட வரும்போதுதான் பிரச்சனைகளே உண்டாகுது. ஆதிக்கம் செலுத்துறவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கட்டும்னு நம்ம கம்முன்னு இருந்துட்டோம்னா இருந்த காலம் போச்சுன்றதுதான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் காலகட்டங்கள்லாம் வந்த பிறகுதான் ஆதிக்க வர்க்கங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க இந்த சமூகத்துல. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்ப அடிமையா இருக்கக்கூடிய அருமையா நடத்தப்பட்டவர்கள் வந்து கோபம் விடுறாங்க. எதிர்த்தாக்குதல், எதிர்கேள்விகள் கேட்கும்போது கருத்து முரண்பாடுகள் வருது. கருத்து முரண்பாடுகள் வரும்போது அவங்க வந்து ரொம்ப தீவிரமா இவங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பாதிப்புகளுக்கு எதிராக பாதிப்புகள் இருக்கக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் நடந்த பாதிப்புகள் நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப புரட்சி உண்டாகுது, கிளர்ச்சி உண்டாகுது, எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, குரல் கொடுக்குறாங்க. அப்போ வந்து கலவரங்கள் உண்டாகுது. அந்த மாதிரியான ஆதிக்கம் தொடர்ச்சியா ஆதிக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயங்களை மறக்கணும். நம்மளும் எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மனநிலைக்கு வரணும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஜிப்சி. அந்த வரிகளும் அதுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. அதுதான் நானும் ஃபீல் பண்றேன். இந்த சமூகமும் அப்படிதான் வாழணும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் எல்லா புரட்சியாளர்களும் பண்ணாங்க, எல்லா கிளர்ச்சியாளர்களும் பண்ணாங்க. நம்ம தயாராகவும் ஒன்றா இருப்போம், ஒன்றா இருப்போம். சந்தித்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம பற்றி பேசிக்கிறோம். இந்த ஜிப்சி திரைப்படத்திற்கான இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு துணையாக நின்ற அசோசியேட் டைரக்டர் இளையரசன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஊக்கத்திற்கும் மிகப்பெரிய நன்றி ஐயாவது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தில் ஒரு வேடங்களில் நடித்த திருவண்ணாமலையின் மூத்த கலைஞர் KV செல்வராஜ் அவர்களுக்கும் வளர்ந்து வரும் கலைஞர் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த ஷாமிக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்த இதே போல அடுத்த வாரமும் ஒரு நல்ல படமுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காத்திருப்போம். இப்போ உங்களுக்கு சைனிங் ஆஃப் பண்றது உங்கள் நான் ருத்ரா மற்றும் சங்கீத். தொடர்ந்து கேளுங்கள். நீங்க கேட்டிருக்கிறது ஷாம் எஃப்எம். இது நம் வானொலி, நமக்கான வானொலி, திருவண்ணாமலையிலிருந்து.